அட்சய திருதை நாளில் தங்கம் வெள்ளி வாங்கினால் செல்வம் சேரும் என்ற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் குடும்பத்தில் பெண் குழந்தைகள் உள்ள பலர் அவர்களின் எதிர்கால தேவைக்கு சேமிக்க ஒரு வாய்ப்பாக இந்த நாளை பயன்படுத்துவதும் நடைபெறுகிறது. இவர் சென்னையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி. வசிக்கும் இடத்துக்கு அருகிலேயே பெண்களுக்கு பியூட்டி பார்லர் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இவரது கணவர் சுயதொழிலில் ஈடுபட்டுள்ளார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். தமிழ்ச்செல்விக்கு தற்போது அட்சய திருதியையும் ஒரு முக்கிய சுபதினம். அன்றைக்கி வெண்மையாக இருக்க பொருள், மல்லிப்பூ, அப்புறம் வெள்ளி ஐட்டம், அரிசி, உப்பு, அந்த மாதிரிலாம் வாங்கும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வராங்க. அதனால் அன்னைக்கு எல்லா பொருளும் வாங்குறதா எல்லாரும் மக்கள் ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறாங்க. அட்சய திருதி அன்னைக்கு வாங்கினா பொருள் செய்கிறோம். தமிழ்ச்செல்வியின் 2 பெண்களில் மூத்தவள் தற்போது கல்லூரியில் சேர்ந்திருக்க, இளையவர் பள்ளியில் படிக்கிறார். அட்சய திருதை நாளன்று தவறாமல் தங்கம் வாங்குவோர் பட்டியலில் தமிழ்ச்செல்விக்கும் இடம் உண்டு. எங்கள் ஃபேமிலியிலே வாங்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் வாங்குவாங்க. அட்சய திருதினா நகை வாங்கணும் அந்த டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் ஆகிடுச்சு. அட்சய திருதினா எல்லோரும் நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு பரபரப்பாக வேறு ஆகிடுச்சு. ஸோ நம்மளும் வாங்குவோமே அப்படின்னு பசங்க இருக்காங்க. சேர்த்து வச்ச மாதிரியும் ஆச்சு, நகை வாங்கின மாதிரியும் ஆச்சு. விலை கம்மியாக இருந்ததுன்னா ஒரு பவுன் கூட வாங்குவோம், 2 பவுன் கூட வாங்குவோம். ஸோ விலை கூட இருக்கிற டைமில் சும்மா ஒரு 1/4 பவுன், 1 பவுன் ஏதோ வாங்கணும். அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு வாங்கினா நல்லது அப்படின்றதுனால, கம்பல்சரி வாங்கணும் அப்படின்றதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமுக்கு எப்படி பட்ஜெட் இருக்கோ அதை பார்த்து வாங்கிடுவோம். தனது பெண் குழந்தைகளுக்காக சேமிப்பதாக சொன்னாலும் இவர் தங்கம் வெள்ளி வாங்குவது நகைகளாகத்தான் என்கிறார். காசு வடிவத்தில் இவரது ஈர்ப்பு இல்லை. அதான் நமக்கு போடுறதுக்கு ஆசையாக தான் நம்ம நகை வாங்குகிறோம். காயினாக வாங்கி வைக்கிறதோட நகை வாங்கினா நம்ம போட்டுப்போம். 2வது வெள்ளியும் வாங்குவோம். வெள்ளி மெயினாக வாங்கணும், வெள்ளை ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் வெள்ளியும் வாங்குவோம். வெள்ளி வாங்குவோம், கோல்டும் வாங்குவோம். ஆனால் போட்டுக்கிற மாதிரி நகையாக தான் வாங்குவோம் சார். மோதிரம், இந்த மாதிரி கம்பல், கொலுசு, அது வெள்ளிலேயே என்னென்ன கிடைக்குதோ அது லேட்டஸ்ட்டாக இருக்கிறத வாங்குவோம் சார். அட்சய திருதியை நாளில் தவிர வாய்ப்புள்ள மற்ற நேரங்களிலும் தமது 2 பெண் குழந்தைகளுக்காக தமிழ்ச்செல்வி சேமிப்பது தங்கத்தில்தான். நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் மந்த்லி கட்டுவோம், சீட்டு மாதிரி ஒரு போடுவோம். அது யூஸ்வலாக காமனாக இருக்கும். மாதம் மாதம் நம்மளுக்கு தெரியாமல் சேர்த்துருவோம். அது வருஷத்துக்கு ஒரு முறை அதுவும் ஏதாவது ஒரு நகை வாங்குற மாதிரி வரும். மொத்தத்தில் தமிழகத்தின் ஏராளமான நடுத்தர வருவாய் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழலில் உள்ள தமிழ்ச்செல்வி தங்கத்தை சேமிக்க முதலீட்டு ஆலோசகர்கள் சொல்லும் பிற யோசனைகளை பரிசீலித்தால் செய்கூலி, சேதாரம் என பல இழப்புகளை தவிர்க்கலாம் என தோன்றுகிறது. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன்.